ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த பனானா லீஃப். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான புடலங்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் தோசை, சப்பாத்தி அப்படி இல்லைனா ரைஸ் கூடயுமே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது. ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஸ்னேக் கார்ட் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதோட 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 2 தக்காளி நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 2 பெரிய புடலங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புடலங்காய் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா ஸ்பைசஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு புடலங்காய் கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். இதோட ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ புடலங்காய் உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும். நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது இந்த மாதிரி 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி கரம் மசாலாலாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லிட் வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் புடலங்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும்னு தோணுச்சுன்னா இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. கிரேவி எவ்வளோ நேரத்தில் குக் ஆகும் அப்படின்றது நம்ம எடுக்கிற காயோட அது எந்த அளவுக்கு இலசாக இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஃபைனலாக நாம் ஒரு 2 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான நம்மளோட ஸ்னேக் கார்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேக் கேர், பாய்.